வலைக்கும் வணக்கம் ஆய்போவன். கட்டாயம் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ. முதலே நான் சொல்கிறேன், கட்டாயம் இதை கேட்டுட்டு போங்கோ. இது அரசியலை பற்றி பேசல, நான் இதை பற்றி பேசல, ஒரு தனிநபரை பற்றி பேசவும் இல்லை. இது பொதுவான ஒரு தமிழருக்கான அங்கீகாரம் ஒன்று கிடைக்கல. ஒரு மருத்துவமனையில் கேடுகட்ட செயல் நடந்திருக்கு. ஒரு மருத்துவமனையில் ஒரு எந்த நேரம் ஒரு வயசானாக்கள் போனாலும் சரி, ஒரு பிள்ளையோட போனாலும் சரி, அவங்க அலட்சியம், மருத்துவமனையோட அலட்சியம். வீடியோ போடுறேன் பாருங்க. நான் உங்கள்ட்ட டேட் எடுக்க தான் வந்தேன். சரியா? நீங்க வெயிட் பண்ணுங்க. டேட் ஏன் வெயிட் பண்ணணும்? இது லஞ்ச் டைம். இது லஞ்ச். அப்ப நீங்க சாப்பிட கொண்டு இருக்கீங்க. மிஸ் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்களேன். இப்ப லஞ்ச் எங்களுக்கு நீங்க பதில் சொல்ல தான் வேணும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? மிஸ் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுங்களேன். நாங்க இதுல வந்து ஒரு பிள்ளையை கொண்டு வந்து வச்சுட்டு நிக்கிறோம் காலையில 9 மணில இருந்து. இப்ப வந்து கேட்க இவங்க எவ்வளவு திமிரா பதில் சொல்றாங்கடா. எங்களை வெயிட் பண்ணடா, லஞ்ச் டைம் ஆகுது சொல்லி என்னன்னு சொல்லிச்சோன்னா அவங்க செஞ்ச பிள்ளையை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு இப்ப இவ்வளவு கதையும் கழிச்சுட்டு இவ்வளவு சைலண்ட் ஆயிருக்காங்க. மிஸ் நீங்க பதில் சொல்ல வரைக்கும் சொல்லுங்க. இப்ப எத்தனை மணி மட்டும் நாங்க நிப்போம் இதுல? திருகோணமலையில அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த புள்ளையன் தூக்கி கொண்டு போன தாத்தாக்காரி அக்காக்காரி தங்கச்சிக்காரி வீடியோ எடுக்க விரும்புனா அதை நான் ஃபுல் டீட்டெயில் நான் பார்த்தேன். சரியா? அவங்க எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவள் அலட்சியமா கேட்டா அவளுக்கு லஞ்ச் பிரேக்னு சொல்லி போட்டு போன நோண்டி கொண்டு இருக்கிறேன். போன நோண்டி கொண்டு அவள் போன கிண்டி கொண்டு பிதுண்டி கொண்டு நிற்கிற. கேட்டது கேள்விக்கு பதில் இல்லை. அலட்சியம். இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை கேட்கறதுக்கு ஒரு தரம் இல்லை. ஏன்டா சொன்னா நாங்கள் வந்திருக்க வீணாக்கள் ஆக்கள் தானே. பெரும்பான்மை சமூகம் சொன்னா ஒரு மாதிரி, சிறுபான்மை சமூகம்டா ஒரு மாதிரி. வயசு போன ஆக்கள் போனாலும் சரி, இதே ஒரு பணக்காரன் போயிருந்து போய் பேசி பாருங்களே. ஹாய் சார், ஹாய் யூ சார், வாட் யூ வாண்ட் சார். இதால தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மக்கள் ஓடுறாங்க. அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் போய் அவங்களோட பிரச்சனையை கேட்க போனால் அவங்களோட அலட்சியம், உங்களோட அலட்சியம் எத்தனை பேரோட பாதிப்பு. அவங்களுக்கு அந்த டைம் ஒன்று கேட்க, அந்த இதை கேட்குற அவங்க கேட்கறதுக்கு பதில சொல்லுங்களே. ஒரு பெண், இது பொம்பளை போனாலும் சரி ஆம்பளை போனாலும் சரி வயசானவர் போனாலும் கூட அலட்சியம். எல்லா மருத்துவமனையும் நான் குறையா சொல்லலை. ஒரு சில மருத்துவமனையில் இன்றைக்கும் இருக்கியா தமிழ் பேசும் உறவுகள் போனா இருக்கியா ஒரு இதுதான் அவங்கள அலட்சியமாக தான் பார்க்குறேன். மெயினாக திருகோணமலை மாவட்டத்தில் இதோட 4வது கேஸ் நான் விசாரித்ததில். சிலர் அது லட்சியமாக எனக்கு நடந்த தம்பின்னு சொல்கிறதுக்கு அவங்க விட்ட வெளிச்சமாக வாரல பயம். என்னச்சு அடுத்த தரம் அவங்க ஓனிமைகள் நிற்க எழுதலுக்கு கொப்பியல் எடுத்துக்கொண்டு போக்கில் வந்திருக்கே இவங்க இதுன்றதே. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து மக்கள்கிட்ட வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் தார. மக்கள்கிட்ட வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் தார. மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. அரசாங்கம் உங்களை வச்சிருக்கிறதே மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு. இது உள்ளவங்க வந்தா ஒரு மாதிரி, இல்லாதவங்க வந்தா ஒரு மாதிரி, தமிழாக்கள் வந்தா ஒரு மாதிரி, சிங்களாக்கள் வந்தா எல்லாரும் மனுஷர் தான். கருப்பா இருக்கிறவனும் மனுஷன் தான், சிவப்பா இருக்கிறவன் மனுஷன் தான், தமிழ் பேசுகிறவனும் மனுஷன் தான், சிங்களம் பேசுகிறவன் மனுஷன் தான். வர இந்த நாட்டில் என்னத்துக்குடான்னு சொல்லி யோசிக்கிறேன். என்னடா இது நடக்குதுன்னு சொல்லி அந்த கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பொம்பளைன்னு சொல்லி அந்த பொம்பளை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கு. அந்த பொம்பளைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதோ தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லாரும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கோ. மெடிக்கல் கவுன்சிலிங்கு இலங்கையில் வந்திருக்கியா மருத்துவத்துக்குன்னு சொல்லி அமைச்சு ஒன்று இருக்குது. அந்த அமைச்சுக்கு இதை கொஞ்சம் எத்தி வைங்கோ. எல்லாரும் ஷேர் பண்ணுங்கோ, எல்லாரும் கட்டணத்தை தெரிவிங்கோ. இது சின்ன பிரச்சனை தள்ளி விட்டு போகலாம் ஒருத்தரும். இதுதான் சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு கொஷின் மாதிரி தான் இருக்கு. பெரிய போ உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மட்டும் பேசுறதுக்கு வாய் இருக்காது, பேசுறதுக்கு பேச்சு இருக்காது, பேச இயலாது, அவங்கள்ட்ட கதைக்க இயலாது. ஒரு மனுஷனோட இது அவங்களோட பேசக்கூடிய போன கண்டி லஞ்ச் டைம். இது வந்து திருகோணமலையில் மட்டும் இல்லை, எங்களை தமிழ் உறவுகள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே அப்படித்தான் நடக்குது. அவன் தமிழ் தான் போல, அவன் தமிழால் கதைக்கிற சொல்லி நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இது வந்து இலங்கையில் இருக்கியா மருத்துவ அமைச்சிருக்கே அந்த அமைச்சுக்கு இதை போய் சேர்ந்தேன்னு ஷேர் பண்ணுவோம். சரியா? நான் போட்டதை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களால் முடிஞ்சது வாய்ஸ் ஓவர் பண்ணி சரி போட்டிருக்கியா இதை கொஞ்சம் பேசுங்க. அரசியல் பேசியலும், நாங்கள் ஒருத்தனை பேசியலும், அவனை பேசியலும், இவனை பேசியலும் எல்லாம் செய்யலும். இதுகள் வந்திருக்க சின்ன ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டியவை. நாங்கள் இப்படியே வளர விட்டோம்னு சொன்னால் தமிழர்கள் எங்கே போனாலும் இப்படித்தான் இருக்கணும். அவங்க சொல்கிறதுக்கு கேட்டுக்கொண்டு அப்படி ஒரு நிலைமை தமிழர்களுக்கு வரப்படாது. தமிழ் பேசுகிறது எல்லாரும் என்ற உறவுகள் தான். நான் முஸ்லீமாக இருந்தாலும் தமிழர்கள் எல்லாரும் என்ற உறவு தான். சரியா? இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழ் பேசுகிறவங்க எல்லாரும் என்ற உறவுகள் தான். அதை விட சிங்கள மக்களும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க.
எல்லாமே தமிழ் பேசுகிறவங்க அத்தனை பேரும் என்ற உறவுகள் தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். இவங்க கமெண்ட் அடிக்கிறவங்க இதுன்றவங்க கீழே எழுதுறவங்க அவங்களுக்கு எழுத்துருமதி இருக்குது, அதை நான் பார்க்கல. எந்த சொந்த அறிவு கட்டினதுக்கு நான் எல்லாருக்காண்டியும் பேசுவேன், எல்லாத்துக்காண்டியும் பேசுவேன். சரியா? ஓகே, எஸ்ஸாக்கல்லா ஹைர். இவ்வளோ தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பாருங்கோ, பார்த்து எதுனா ஒரு நல்ல ஒரு தீர்வு கொண்டு எடுங்கோ. திருகோணமலையில் இன்னொருக்கா இப்படி ஒரு நடவடிக்கை ஒன்று நடக்கப்படாது. ஹாஸ்பிட்டலில் நடக்கப்படாது. ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, எங்கேயும் நடக்கப்படாது. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான முயற்சி எடுங்கோ.